புதுடெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஒரு கூட்டணி என்று வந்துவிட்டால் 234 தொகுதிகளிலும் அந்த கூட்டணியைச் சேர்ந்த கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், செய்ய வேண்டும், செய்வோம். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டான் அண்ணன் ஃபைனலா சொல்லுவார் மீட்டிங் முடிஞ்ச உடனே. பிஜேபி கூட அலைன்ஸ்ல இருக்கீங்களா? இன்னும் நான் சொல்றது கேளுங்க, நாளைக்கு ஈவினிங் சொல்லுவார். முக்கியத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? அதிமுக பாஜக எங்களை தவிர்க்க முடியாது. நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம், இது கேள்விக்களம். திமுக கூட்டணிக்கு வெற்றி பயணம் என்பது தொடரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர், திமுக கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தங்களுக்கு யார் சவால் என்று எதிரணி தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 2026 தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை ஏற்க மாட்டார்கள் என்று அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருப்பதாக டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். அதிமுக காணாமல் போய்விடும், மூழ்கும் கப்பல், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழித்து விடுவார் என்றெல்லாம் சில நாட்களுக்கு முன்பு வரை பேசி வந்த டிடிவி தினகரன் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி, முதலமைச்சர் பதவிக்கு அவரை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியில் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி அதை ஏற்கும் நிலைக்கு வந்திருக்கிறார். நாளை ஓபிஎஸ் அந்த இடத்துக்கு நகர இருக்கிறார். அஇஅதிமுகவினுடைய பிரிந்த அணிகள் வெவ்வேறு பெயர்களில் ஒன்று சேரப் போகிறார்களா, அந்த அணி வலுவடைய போகிறதா, எந்தெந்த பிரச்சனைகள் இன்றைய தேதியில் முன்னிறுத்தப்பட இருக்கின்றன என்று பல்வேறு அம்சங்களை நாம் பாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், கவிஞர், எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், திரு பொன்ராஜ் அவர்கள், சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஆய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்கணும், திமுகவினுடைய வெற்றி பயணம் தொடரும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி பலம் இருக்கிறதுனால அப்படி பேசுகிறாரா, எதிரணியில் ஒரு அணி வலுவாக அமையலன்றதுனால முதலமைச்சர் இந்த கருத்தை முன்வைக்கிறாரா? அதாவது இதை நம்ம ஒரு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு இதை பார்க்க முடியாது. நீங்கள் சொன்னது போல் ஒரு கூட்டணி, அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. மாறாக கடந்த ஒரு 7-8 தேர்தல்களுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட நோக்கங்கள் சார்ந்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், மதவாத எதிர்ப்பு போன்ற ஜனநாயகம் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலை பெற்று தேர்தலை சந்தித்து வருகிறது. ஆனால் ஒரு கூட்டணியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை நாம் சந்திக்க முடியுமா, வெற்றிகளை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதை தாண்டி ஒரு அரசுக்கு, ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி, அந்த கிரெடிபிலிட்டியின் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய இந்த கூற்றை முன்வைக்கிறார். அதாவது நீங்கள் திமுக அல்லது திமுக சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிமுக பாஜக போன்றவை இந்த கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்களே குறிப்பிட்ட இந்த டிடிவி தினகரனை பற்றி குறிப்பிட்டீர்கள். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் நேற்று வரைக்கும், இந்த அறிவிப்பு வெளியிட வரைக்கும், அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய எந்த எதிர்நிலையில் இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார். இவர்களுடைய எதிர்நிலைகளினுடைய பொருள் என்ன? இதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? இவர்களை ஏன் மக்கள் நம்ப வேண்டும்? அதாவது மிக கடுமையான விமர்சனங்களை பரஸ்பரம் வைத்து கொண்டார்கள். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே இருந்த பிரச்சனை, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே இருந்த பிரச்சனை, இதெல்லாம் எந்த பாயிண்டில் செட்டில் ஆச்சு? அப்போது ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்பது போல் இவங்க கூட்டணியில் இருந்ததுக்கும் இன்றைக்கி பிரிஞ்சு நிற்கிறதுக்கும் காரணம் இவங்களே இல்லை. பாஜக அன்றைக்கி அதிமுகவை பலவீனப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அவர்களை தங்களுடைய இந்த பிரிவுக்கு பின்புலத்தில் இருந்தது. தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாம் இவர்களை இணைத்து வைப்பார்கள். 2019 2021 இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சது. அப்போ பாஜக சார்பில், என்டிஏ சார்பில் இந்த கூட்டணியை
பற்றி ஏன் தோத்துச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு பண்ணுகிற போது அவங்க எடுத்த முடிவு வந்து தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புணர்வு அதிகமாக இருந்தது, கடைசி நேரத்தில் கூட்டணி உருவானது, கூட்டணிக்குள்ளே இணக்கம் இல்லை, இதெல்லாம் ஆய்வுகளாக வெளிப்பட்டுச்சு. இப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஓராண்டுக்கு முன்பே கூட்டணியை முடிவு செய்வது, ஓராண்டு எப்படி இந்தியா கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறது மாதிரி ஒரு அஜெண்டாவில் எல்லோரும் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு வியூகம் வகுக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்பே அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சு கூட்டணி அறிவிச்சார். திமுக எதிர்க்கிறது மட்டும்தான். ஆமா, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது தான் எங்க இலக்குன்றாங்க. அதற்காக தான் கூட்டணின்னு சொல்றாங்க. ரீசன் அதாவது ஒரு ஒரு எலெக்ஷன் அவங்க எதிர்கொள்றாங்க அப்படின்னா ஒன்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்து அவங்க ஏதாவது செஞ்சுருந்துருக்கணும், இல்லை ஒரு ஆளும் கட்சி இந்தந்த தப்பெல்லாம் பண்ணிச்சு, இந்த ஆட்சியில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் கடந்த காலத்தில் நாங்கள் நடத்தினோம். வந்துட்டு அதிமுக ஆட்சிக்கு எதிராக பல பிரச்சனைகளை வந்து அன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராகவும் நடத்தினோம், அதிமுக எதிராகவும் நடத்தினோம். இந்த அரசை எதிர்ப்பதற்கு வேலிடாக இவங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு இஷ்யூ இருந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். 2 இஷ்யூவை அவங்க வந்து ஹேஷ்டேக்காக போட்டிருக்காங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயருக்கு பின்னாடி சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ சே நோ டு விமன் ஹராஸ்மெண்ட், சேஃப்டி ஆஃப் விமன் அப்படின்ற அம்சத்தை சொல்கிறாங்க. இது 2 அவங்களுடைய பேசு பொருளாக இருக்க போகுதான்னு தெரியல. இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் கூட, நாங்கள் போய் அமித்ஷா அவர்களை போகும்போதெல்லாம், நான் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் தமிழ்நாடு உரிமைக்காக தான் போயிருக்கிறேன், வாதாடி இருக்கிறேன், மெட்ரோ ரயிலுக்கான பணத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் கேட்டுக்கொண்டதுனால தான் 100 ரூபாய் வேலை, கிராமப்புற வேலை திட்டத்துக்கு பணத்தை ஒன்றிய அரசு விடுவிச்சது, இவங்க என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. தான் சொல்வதை டெல்லி அரசு தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுறேன்னா, நான் சொல்வதை டெல்லி கவர்மெண்ட் கேட்குது, அவங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக உதவக்கூடிய ஆட்சி அப்படின்ற ஒரு சித்திரத்தை தர்றாரு. எப்போ கேட்டார்? அப்படி கேட்டதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லையே. பார்லிமெண்ட்டில் கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் அதிமுக ஒன்றிய அரசு எங்களுக்கு இந்த உரிமைகளை கொடுக்கணும்னு இது வரைக்கும் அதிமுக நடத்தியிருக்கா? சட்டசபையில் இதை பற்றி பேசினாங்களா? ஒன்றுமே பண்ணாமல் எல்லாத்துக்கும் தான் கிளைம். அப்புறம் விமன் சேஃப்டி, பொள்ளாச்சி வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்க சமயத்தில் இதை பேசுகிறது தான் பெரிய காமெடி. ஒன்று போன வாரம் பேசியிருக்கலாம், இல்லைன்னா அடுத்த வாரமாவது பேசலாம். இவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு. அருளானந்தம் என்பவர் அதிமுக இளைஞரணி செயலாளர், அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு 2 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. சரிங்களா? அவர் தான் முதன்மை குற்றவாளிங்கிறது அன்றைக்கே மீடியாவில் வந்துச்சு. நக்கீரன் வந்து அப்போவே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரியே வந்து ட்ரக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்கா விஷயம் வந்துட்டு அமைச்சர்கள்லேருந்து போலீஸ் உயர் அதிகாரிகள் வரைக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம் தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்போ நடந்திருக்கு? போதைப் பொருளுக்கான கேட்டை தமிழ்நாட்டில் திறந்து விட்டதே வந்து அதிமுக ஆட்சி தான். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது சார். வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு என்பது ஒன்று, இந்த அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. நாங்கள் திரும்ப திரும்ப அதை நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். வந்துட்டு அதாவது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, இதெல்லாம் இன்றைக்கி டாப் மோஸ்ட், தொழில் வளர்ச்சி, எல்லாத்துலேயும் இன்றைக்கி டாப் மோஸ்ட் இடத்துல வந்து தமிழ்நாடு வந்திருக்கு. இதை நாங்கள் சொல்லலை, ஒன்றிய அரசே கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய உரிமைகளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக திமுக ஆட்சி என்பது என்ன பண்ணியிருக்குங்கிறது இந்த ஆட்சியினுடைய கிரெடிபிலிட்டிக்கு மிக முதன்மையான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதாவது மாநிலத்திற்கு கொடுக்கப்படுற நிதிக்காக போராடுவது. இப்போ அதே போல் வந்து தொகுதி மறுவரை இன்றைக்கி யாருமே கவனிக்காத ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நேஷனல் இஷ்யூவாக மாற்றுறாரு. வந்துட்டு தமிழ்நாடு, தென்னிந்தியா இன்றைக்கி வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது பொலிட்டிக்கலாங்கிறத அவர் தான் ரைஸ் பண்ணுறாரு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு எதிராக பெற்ற இந்த தீர்ப்பு 10 பில்லுக்கு எதிரானது, இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது மட்டுமல்ல, கவர்னருடைய அதிகாரத்தை எஸ்ஆர் பொம்மை வழக்கில் கிடைச்ச அந்த தீர்ப்பை விட மிகப்பெரிய தீர்ப்பு இது. அதாவது ஒரு பில்லை வந்து ஒரு கவர்னர் தன் விருப்பப்படி நிறுத்தி வைக்க முடியாதுங்கிறத திமுக தொடர்ந்த வழக்கில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த உத்தரவு கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் சாதனைகளாக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நடத்துகிறது, பலவற்றில் வெற்றியும் பெற்றிருக்கிறது. அப்படி இல்லை, அப்படி பார்க்குறப்ப ஒரு விஷயம் சார், ஒரு அரசினுடைய கிரெடிபிலிட்டி, ஒரு கட்சியினுடைய கிரெடிபிலிட்டிங்கிறது அதை ஆட்சியில் செய்யக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி நலத்திட்டங்களை ஒரு பக்கம் நிறைவேற்றியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஆட்சியில் இருந்து கொண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எதிரான போராட்டத்தை, அது இந்தி திணிப்பாக இருக்கலாம், தேசிய கல்விக் கொள்கை, எதை வேணால் எடுத்துங்க, தமிழ்நாடு தான் போராடுது, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் போராடுறாரு. அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி
எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். தலைமைக்கான நம்பகத்தன்மை, அந்த அணியினுடைய நம்பகத்தன்மை அப்படின்ற ஒன்று கேள்விக்குரியதுன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. திரு பொன்ராஜ் உங்க கூட. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரசியல் சூழல் இன்றைக்கு வந்து மத்திய இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், பிஜேபி சென்ட்ரலில் ஆளுது, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கி அனைத்து துறைகள்லேயும் முன்னணியில் இருக்குது. ஒன்று சார், வரக்கூடிய தேர்தலில் இப்போ இன்னைய தேதியில் நீங்கள் ஊகிக்கணும் அப்படின்னா திமுக ஒரு அணி, திமுக தன்னுடைய ஆட்சி மீண்டும் வரணும்னு போராடும். இன்னொரு புறத்தில் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற பெயரில் ஒரு அணி சேர்க்கை நடக்கும். அது ஸ்டிச்சிங் தி அலையன்ஸ்னு சொல்கிறதா, நிட்டிங் தி அலையன்ஸுன்றது தெரியலை. வெவ்வேறு சக்திகளை ஒன்று திரட்டக்கூடிய முயற்சிகளை பார்க்குறோம். ஒரு நாள் திடீர்னு சசிகலா அந்த கூட்டணி ஆதரித்து ஒரு அறிக்கை விடுவாங்க, நாளைக்கு ஓபிஎஸ் அறிக்கை விடலாம், முந்தா நாள் தினகரன் சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அணியினுடைய சேர்க்கைகள் நடக்குது. நாளை அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய முழக்கம் என்பது திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதற்காக ஒன்று சேர்ந்தோன்னு சொல்லுவாங்க. டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள், அது பிரதமர் மோடியாக இருக்கலாம் அல்லது அமித்ஷா போன்ற தலைவர்களாக இருக்கலாம், அவங்க வந்து டபுள் என்ஜின் சர்க்கார், டெல்லியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எங்களுக்கு இணக்கமான ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவதுங்க, இந்த கேள்வியை வந்து மக்களும் கேட்பாங்கல்ல. அதாவது இதே கேள்வியை திமுக ஆட்சியை ஏன் வீழ்த்தணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும், ரெண்டு தானே கொஸ்டின். ஒரு குரூப் வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு சொல்லுது, இன்னொரு குரூப் வந்து திமுக ஆட்சியை ஏன் வீழ்த்தணும்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை வந்து மக்கள் வந்து கேட்பாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்ற, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள். அந்த கேள்விக்கு பதிலை வந்து அவர்கள் தேடுவார்களா இல்லையா? இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே சொன்னதுபடி இரட்டைஞ்சியான் சர்க்கார் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அத்தனையுமே சேர்ந்து கிட்டத்தட்ட சில பிஜேபி மாநிலங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், நீங்கள் கோவா, சத்தீஸ்கர், இதெல்லாம் வந்து 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகள் இரட்டைஞ்சியன் சர்க்கார் இருந்தால் கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு மாநிலம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஏதாவது ஃபஸ்ட்டில் வந்திருக்கான்னு கேளுங்க. இன்றைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து எந்த நாடு வந்து 100 மார்க் எடுக்குதோ அந்த நாடு வந்து வளர்ந்த நாடு என்று டிக்ளேர் பண்ணுறான் யுனைடெட் நேஷன்ஸ். அப்போ இதில் நார்வே வந்து 84 பாயிண்ட்டு, அடுத்து ஸ்வீடன் வருது. இந்த ரேங்கில் பார்த்திங்கன்னா இந்தியா வரல, ஆனால் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குது, 76 பாயிண்ட் எடுத்து 6வது இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி 9.69% growth ரேட்டு. நீங்கள் இந்த 9.69 growth ரேட்டை இந்த 3 வருடம் தமிழக அரசை செயல்பட விடாமல் செய்த ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்த 3 வருடம் எந்த விதமான வேலையும் பண்ண விடாமல், அது சித்தாந்த ரீதியிலையும் ஆளுநர் எதிர்க்கிறாரு, அரசியல் கவர்னன்ஸ் ரீதியிலையும் ஆளுநர் எதிர்க்கிறாரு. இத்தனையும் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை நடத்த வேண்டியது இருக்குது. பிரச்சனை இருக்குது. ஒரு சைடு இந்த பக்கம், ஒரு சைடு மத்திய அரசுடைய தாக்குதல், ஒரு சைடு நிதியை வந்து பாரபட்சமாக கொடுக்காம. சார், நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறது தான் பாரபட்சம், நாளை வந்து எங்களுக்கு வேண்டிய எங்கள் கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா நிதி, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வளர்ச்சி நிதி வெள்ளமாக பாயும், உங்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுவோம், நீங்கள் 9.67 இல்லை, அது 10-12% குரோத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் அப்படி சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வளர்ச்சி குறியீடுகள், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா, தமிழ்நாடு சமூக மனித வள குறியீடுகளில் கல்வியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் நல திட்டங்கள், இதெல்லாம் பார்த்த மக்கள் ஓட்டு போடுறாங்களா, அல்லது வேற ஒரு இமோஷனல் ஒரு ரெட்டாரிக் ஒன்று வரலாம்ல? நீங்கள் எதை வேணாலும் விட்டுக்குங்க. லிட்ரலி அரித்மெட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி இது வரைக்கும் வரிசையாக இத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்திருக்கு. திமுக கூட்டணி ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து அந்த கூட்டணி வந்து சேர்ந்து நிற்கிறாங்க. அந்த கூட்டணி இதுவரைக்கும் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்டு, காங்கிரஸை வெளியெடுத்துடலாம், விசிகே வெளியெடுத்துடலான்னு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்ட பிறகும் திமுக கூட்டணியை வந்து பல்வேறு பிரச்சனைகளில் திமுக கூட்டணி எதிர்த்து விசிகே களமாடியதாலும், கம்யூனிஸ்ட் களமாடி இருக்காங்க, காங்கிரஸ் களமாடி இருக்காங்க. இத்தனைக்கும் மேலே முதல்வர் வந்து இந்த கூட்டணியை வந்து அவர்களது குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய முதல்வராக அவர் இருக்கார். அதனால தான் அந்த கூட்டணி இன்றைக்கும் இன்டாக்டாக இருக்குது. அப்போ திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது ஒரு சைடு. சரி, அதிமுக இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இது எப்படிப்பட்ட கலவையாக சேர்ந்துருக்கு அப்படின்னா, எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சேராத கூட்டணியாக சேர்ந்துருக்காங்க.
என்ன, எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓபிஎஸ் வேணாம், டிடிவி வேணாம், சசிகலா வேணாம்னு சொல்லி இன்றைக்கு எடப்பாடி கன்சால்டேட் பண்ணி 20% வாக்குகளை தன் பக்கம் வைத்திருக்கார். ஏடிஎம்கேட்ட இருந்த 44% வாக்கில் 23% வாக்கு ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. அது பிஜேபிக்கு போயிருக்கு, திமுகவுக்கு போயிருக்கு, நாம் தமிழருக்கு போயிருக்கு, இந்த மாதிரி போயிடுச்சு, ஆல்ரெடி போயிடுச்சு. 23% போயிடுச்சு. இதை இழந்த பிறகு எடப்பாடிகிட்ட இருக்குது 23% வித் கூட்டணியோட, தேமுதிக கூட்டணியோட இருக்குது. இந்த சூழல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். இது ஓபிஎஸ் வேணாம், டிடிவி வேணாம், சசிகலா வேணாம்னு சொன்ன பிறகு என்டிஏ கூட்டணியில் அவர்கள் உள்ளே வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், இப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நான் வந்து அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன்னு சொல்லி டிடிவி பிரச்சாரம் செய்தாலும் எடப்பாடியினுடைய தொண்டர்கள் வந்து டிடிவிக்காக ஆதரவாக ஓட்டு போடுவாங்களா? டிடிவியினுடைய ஆதரவாளர்கள் ஏடிஎம்கே நம்ம எப்படி ஜெயிச்சு எம்எல்ஏ உள்ளே போயிடணும்னு ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க, அங்கே நடக்காது. ஓபிஎஸ் ஆதரவுகள் எப்படி நம்ம எம்எல்ஏவை உள்ளே போயிடலாம், நம்ம டீம் வந்து உள்ளே போயிடலான்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுமா? அதுக்கு ஒர்க் பண்ணாது. ஏன்னா இவர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் வர்றாங்களோ என்டிஏ கூட்டணி மூலமாக டிடிவி குரூப்லையும் ஓபிஎஸ் குரூப்லையும் எத்தனை கூட்டணி எம்எல்ஏக்கள் வர்றாங்களோ இவங்க யாருமே வந்து கடைசியில் எடப்பாடிக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க என்ற சூழலை மனதில் வைத்து இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இது ஏடிஎம்கே ஓபிஎஸ் டிடிவி மட்டும் இல்லை, இது பிஜேபிலையும் ஏடிஎம்கேயும் அப்படி தான் நடக்கும். ஏன்னா பிஜேபிக்கு இன்னைக்கு பிஜேபி ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கும்னு சொல்றீங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு, கெமிஸ்ட்ரியும் ஒரு ஜெல்லும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும். அவங்க முரண் இருந்தாலும் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க? ஒரு செகண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, வந்துட்டு ஒன்றியத்திலையும் இங்கேயும் ஒரு கூட்டணி ஆட்சி இருந்துச்சுன்னா நிறைய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கும், வளர்ச்சியெல்லாம் கிடைக்கும், பேசுவாங்க சார், பேசுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்போ கூட்டணியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிது? ஒரு வெள்ள நிவாரண நிதி, கஜா புயல் வந்துச்சு, இன்னும் பல இயற்கை புயல்கள் வந்துச்சு, அதற்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு மத்திய அரசு மறுத்துருச்சு. அவங்க கூட்டணியில் இருந்ததன் மூலமாக என்ன தமிழ்நாட்டு கிடைச்சி? நீட்டு சம்பந்தமாக ஏதாவது பண்ண முடிஞ்சது அவங்களால? 100 விஷயம் சொல்ல முடியும். அப்படி பார்க்குறப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தால் பரஸ்பரம் அவங்களுக்குள்ள பர்சனலான நன்மைகள் இருக்கலாம், ஒன்றுமே கிடையாது. அது சீனிவாசனுடைய கோணத்தை 4.5 ஆண்டு காலம் வந்து எடப்பாடி ஆட்சி அமைத்த போதும் பிஜேபியோட கூட்டணியில் தான் இருந்தார். அதான் சொல்கிறேன் நான். 24லையும் 21லையும் அவங்க கூட்டணி சேர்ந்து தானே வந்தாங்க. இத்தனைக்கும் ஓபிஎஸோட சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தானே வந்தாங்க. அன்னைக்கே இவங்களால ஜெயிக்க முடியல. ஓகே, திரு சீனிவாசன், ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கும் அப்படின்றது ஒன்று, திமுக ஆட்சியை வீழ்த்துவது அப்படின்ற ஒரு முழக்கத்தை மட்டும் வச்சு ஒரு கூட்டணியை உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்குனாலும் அந்த கூட்டணிக்கு நம்பகத்தன்மை கொண்ட தலைமையும் இல்லை அப்படின்னு ஒரு எதிர் விமர்சனம் முன்வைக்கப்படும். வணக்கம். பொன்ராய் சார் சொன்னார் பாருங்க, ஏன் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கான பதிலையும் அவரே சொல்லியிருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி வந்து நடத்த விட மாட்டேன்றாங்க. அதனால் எந்த காரியத்தையும் செய்யலை இந்த அரசு. அப்போ ஒரு மக்களுக்கான எந்த நலன்களும் போய் சேராத சூழ்நிலையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஒரு நல்லாட்சி அமைக்கப்பட வேண்டும். இதுதான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னெடுத்து வைக்கின்ற விஷயம். அப்போ இது முரண்பாடு, ஒவ்வொரு கட்சி தோழமை கட்சிகளுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், அது இல்லைன்னு யாரும் சொல்லலை, முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் உடன்பாடு என்பது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அந்த உடன்பாடு, அந்த ஒற்றை புள்ளியில் தான் தேசிய ஜனநாயக அந்த கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கிளர்ச்சியோடு எந்திரிச்சிருக்கு. அப்போ இந்த கூட்டணியை பார்த்து திமுகவிற்கு பயம். அதனால தான் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் சவாலான்னு கேட்குறதுக்கு என்ன காரணம்? சமாளிக்க முடியல. அதனால் சவாலை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை திமுக இன்னும் அதை முன்னெடுக்கலைங்கிறதா யதார்த்தமான நிலைப்பாடு. இன்றைக்கி மக்கள் எங்கு சென்றாலும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற முழங்குவது மக்கள் மத்தியிலேயே இன்றைக்கி வந்து அது தெளிவாக தெரியுது. ஆனால் இதற்கு முன்னாடி கடந்த ஐயா எடப்பாடியாருடைய அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கு ஒப்பீடு வைங்க. அண்ணன் மணிசேபுத்திரன் சொன்னாங்க பாருங்கள், இவங்க வந்து ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு. இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சியில் மேகதாது அணை கட்டுறதுக்கான அந்த தடைமையை வந்து மிகப்பெரிய உறுதியாக எடுத்து வச்சாங்க. அதற்கு பிறகு காவேரி மேலாண்மைக்கு வந்து உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான அந்த ஏற்பாடு,
ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைக்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, மொழிக் கொள்கையிலையும் கல்வியிலையும் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது, அதில் தலையிடக்கூடாதுன்ற அந்த உறுதிப்பாடு, நிலைப்பாடு. இப்படி அதிமுக மாநிலத்தினுடைய உணர்வையும் உரிமையும் விட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட போராட்ட, அதாவது இணக்கத்தோடு இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தேவையான அத்தனை நலன்களையும் கொண்டு வந்து கொடுத்தது எடப்பாடியாருடைய ஆட்சி. இந்த ஆட்சியை ஒப்பிட்டு திமுக ஆட்சியை ஒப்பிடுகிற பொழுது மோதல் போக்கை தவிர மத்திய அரசிடமிருந்து திமுக மக்களுக்கு செய்த நன்மை என்ன அப்படின்னு அடிப்படை தொண்டர் வாக்காளன் கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. அப்போ இவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது. அப்போ தேசிய ஜனநாயக சொல்றேன் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி வலி சொல்லுங்க சொல்லுங்க வலிமையோட இருக்குது. சொல்றேன் சார், இல்ல சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. அதாவதுங்க, நீங்க வந்து இந்த ஏட்டு சுரைக்காய் வந்து கறிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இத்தனை சதவீதம் வளர்ச்சி, இத்தனை இதெல்லாம் வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஆனா அடிப்படையில் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு உங்ககிட்ட பதில் இல்லை. இன்னைக்கு விலைவாசி சார், பாஜக அரசு இருந்தப்பதான் அதிமுக அரசு எடப்பாடியாருடைய ஆட்சியும் நடந்தது. அப்ப மக்களுக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனா வாக்குறுதிகள்ல இருந்து நீங்க சொன்ன முழக்கம், நீட்டிலிருந்து ஆரம்பிச்சு இதே மத்திய அரசு மோதல் போக்க கடைபிடிச்சு நீங்க நீட்டுக்கு எதிராக மக்கள்கிட்ட வாங்கின இதுவரை மக்கள்கிட்ட நீங்க என்ன கேளுங்க, திமுக கேட்காதீங்க, பாஜக விளக்கு கொடுங்கன்னு கேளுங்க தைரியமா. அதே பாஜக கேட்டதா? எப்ப கேட்டீங்க? இப்ப போய் கேளுங்க. நீங்க எங்களோட கூட்டணி வைக்கணும்னா நீட்டுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேளுங்க. முடிஞ்சதா? எடப்பாடியை கேட்க சொல்லுங்க. நீட்டுக்கு விளக்கு கொடுங்க, உங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னு கேட்டீங்களா? 2010 உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில தானே சார் நீட்டு கொண்டு வந்தீங்க. இல்ல, திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில தானே நீட்டு பிரசவமானுச்சு. ஆனா உள்ஒதுக்கீடு எடப்பாடியார் செயல்படுத்தப்பட்டுச்சு. அதிமுக கூட்டணி ஆட்சி காலத்துல செயல்படுத்தப்பட்டுச்சு. மாநில உரிமைகளுக்கு அதிமுக எடுத்த முன்னெடுப்பு திமுக எடுக்கலங்கிறதா குற்றச்சாட்டு. அப்ப பாஜக கொண்டு வரல நீட்ட. பாஜக மாநில உரிமைகள் சார் மாற்று என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டுக்கான மாற்று என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க மக்கள். நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. நாங்க பில் நிறைவேற்றணும், கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க சார்? அந்த அந்த நீங்க போட்ட கேஸ் இன்னைக்கு இருக்கு சார். நீட்டுக்கு உள்ஒதுக்கீடு ஏழை சார் என்ன பேச விடுங்க. ஏழை மாணவர்களும் படிக்கலான்ற அந்த உத்தரவாதத்தை எடப்பாடியாருடைய அரசு கொடுத்தது இல்ல. அதுதான் நீட்டிற்கான மாற்று. நாங்க என்ன கேட்கிறோம்? அதிமுகவும் மக்களும் என்ன கேட்குறாங்க, எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்க? மோதல் போக்கை தவிர இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த நன்மை என்னன்னு திமுக சொல்ல முடியுமா? மேடை அலங்கார பேச்சுகள்னால எதையுமே வந்து நீங்க சாதிச்சிட முடியாது. அதுதான் உங்களுக்கு சவாலா இருக்க போகுது. புதிய கட்சிகளுடைய வரவு, எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை, இதெல்லாம் உங்களுக்கு சவாலா அமையுது. அதனாலதான் நீங்க மேடைக்கு மேடை சார் கூட்டணி நல்லா இருந்தா போதாது சார். கூட்டணி உங்கள்கிட்ட இருக்கு, நாங்க மறுக்கல. கூட்டணி இருக்குது திமுகல. ஆனா கூட்டணி மட்டும்தான் பலம். வடிவேலு நகைச்சுவை படத்தில் சொல்ற மாதிரி பேஸ்மட்ட வீக்கு. இதுதான் உண்மை நிலைப்பாடு. அதனால திமுக வந்து எதிர்கட்சிகளை எதிர்கொள்ள முடியாம இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல எதிர்கட்சிகள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு, மாநில உரிமையை வந்து மறுக்கிறாங்க, மாநில உரிமைகளை எதிர்க்க தயங்குறாங்க. இந்த கருத்தெல்லாம் அதிமுகவுக்கு பொருந்தாது. ஏன்னா நதிநீர் தாவால இருந்து, நிதி தாவால இருந்து, மருத்துவ கட்டமைப்பு வரையும் அதிமுக எடப்பாடியாருடைய அரசு தமிழ்நாட்டிற்கு செஞ்சிருக்கிறாங்க. அந்த உத்வேகத்தோடு மக்களை சந்திக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள்கிட்ட போய் அழகா ரீச் ஆகுது. ஏன்னா இவங்களால நமக்கு நல்ல நன்மைகளை செய்ய முடியும்னு மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுக அச்சப்படுதுன்னு நாங்க பதிவு செய்யறோம். ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, கோர் விஷயத்துக்கு வரணும். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி சேர்க்கைகள் நடக்குது. ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை, ஆட்சியினுடைய சாதனைகள், இதை சொல்கிறதுக்கான முஸ்தீபுகளை திமுக தரப்பு செய்து கொண்டிருக்கு. அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஆட்சிக்கு எதிர்ப்பான உணர்வை உருவாக்குவதற்கான முயற்சியை அதிமுக டிஜிட்டல் தளத்திலையும் மற்ற இடங்கள்லையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ வந்து களப்பணிகளும் வரக்கூடிய நாட்களில் சூடு பிடிக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அணி சேர்க்கைகள் தொடங்குது. ஒரு கிராண்ட் அலையன்ஸாக ஏடிஎம்கே உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? 3 முனை 4 முனைன்னு போகுமா? எது இந்த பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கும்? அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம்ன்றது சிரமம் மக்கள்கிட்ட எடுபடுறதுன்ற கோணத்தை முன்வைக்கிறாங்க. திமுக ஆட்சியின் தவறுகளை சொல்லுவோம், அது எடுபடும்னு திரு சீனிவாசன் சொல்கிறார்.
அதாவது திமுக அணிங்கிறது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒத்த கருத்தோட 3 தேர்தல்களில் 3 மேஜர் எலெக்ஷன்ஸ், 2 பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி, 45% வாக்குக்கு மேலே பெற்ற அணி. 3வதாக கமலஹாசனும் உள்ளே வந்திருக்காரு. அவர் ஒரு கேம்பெயின் வேல்யூ உள்ளவர் தான். எனிவே இந்த அணியோட ஸ்ட்ரென்த்துங்கிறது 45க்கு குறையாது. ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டாட்டு சில சோஷியல் செக்ஷன்ஸோட ஆதரவை பெற்ற ஒரு அணியாக இருக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு, தலிட்ஸு அண்டு லிங்குஸ்டிக்குங்கிற 3 செக்ஷன்ஸை ஓகே அவங்க வந்து 3 எலெக்ஷனில் நெகட்டிவாக வரும்போது 4வது அவங்க பாசிட்டிவாகட்டே அது அந்த தலைமைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு அணியாட்டு ஒரு 45% வாக்கு பலம் உறுதியாக கிடைக்குங்கிற அளவுக்குள்ள ஒரு அணியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அணியை 3 எலெக்ஷனில் கட்டி காத்தது புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவியோ முத்தமிழறிஞர் கலைஞரோ இல்லை, தமிழக முதல்வர் அதை கட்டி காத்து கொண்டு போகிறாரு. இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதில் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சீட் ஷேரிங் 2021 அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரும்னு சொல்லும்போது நாம் இந்த அவையிலே ஒரு ஃபார்முலா சொன்னோம். ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏங்கிற ஒரு இது சொன்னோம். ஆல்மோஸ்ட் அவங்களும் அதுதான் மனசில் நினச்சிருந்துருக்காங்க. அது தெளிவாகவே அந்த ஃபார்முலா படியே முடிஞ்சுது. ஏற்கனவே ஒரு சீட் ஷேரிங்கை முடித்தவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு சீட் ஷேரிங்கை முடிக்க முடியும். அந்த அடிப்படையில் அவங்களால ஒரு கோயம்புத்தூர் மாநாடுனாலும் ஒரே ஸ்டேஜில் நிற்க முடியுது, காஞ்சிபுரம் மாநாடுனாலும் ஒரே ஸ்டேஜில் அவங்களால நிற்க முடியுது, ஒரு சந்திரகுமார் பதவியேற்புனாலும் எல்லாரும் வந்து நிற்க முடியுங்கும் போது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் அவங்களோட பெரிய பலமாட்டு நான் அந்த அணியை நான் பார்க்குறேன். அதே வேளையில் அதிமுக என்டிஏ கூட இடையில் ஒரு மோதல் இருந்தது. மோதல் போக்கில் மக்களவையில் 2 பேருக்குமே லாபம் இல்லை, 2 பேருக்குமே சீட் கன்வெர்ட் ஆகலை. பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் சீட் கன்வெர்ட் ஆகலைங்கும் போது சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிற பாயிண்டில் அதிமுகவும் பாஜகவும் ஒரு அணியாக தங்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட் ஆட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் இதில் நடந்திருக்கு. சீட் ஷேரிங்குங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதிமுகவை பொறுத்தளவில் இது சட்டமன்ற தேர்தலுங்கிறத சொல்லுவாங்க. பாஜகவை பொறுத்தளவில் நாங்கள் 11.4% சேர்ந்து பயணம் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா தேர்தல் நெருக்கத்தில் ஷீட் ஷேரிங்ன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது சார். ஒரு அஜெண்டாக்குள்ள ஒரு லார்ஜர் கோல் அப்படின்னு இணங்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஏதேனும் ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுத்தல்ல முடிஞ்சிடும். இப்போ பிரச்சனை வந்து இந்த அணி விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கார், ஒரு பெரும் இளைஞர் சக்தி அவர்கிட்ட இருக்குது. அந்த சக்தியை அதிமுகவுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி தான் முதல்ல தொடங்கினாங்க. அது ஃபெயில் ஆன பிறகு தான் பிஜேபியை நோக்கி நகர்ந்தாங்க. இப்போ பிஜேபியும் இறங்கி அவரை கொண்டு வரக்கூடும்ன்ற ஒரு பேச்சு இருக்குது. 4 முனை போட்டியை தவிர்ப்போம், ஸ்ட்ரைட் ஃபைட் தான் அப்படின்ற ஒரு கோணத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது விஜய் பெரிய சக்தி என்பதற்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. க்ரௌட் புல்லர், நோ டவுட். பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் பலத்தை இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதாட்டு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவர் நஷ்டம் இல்லை. நீங்கள் பவன் கல்யாண் 7% வாக்கை நிரூபித்தார். அவர் வந்து 40% நாயுடுக்கு டிடிபிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மோடி பிரதமர்னு 50% வாக்கு எடுத்து ஜெயித்தாங்க. அல்லு அர்ஜுன் பவன் கல்யாணோட மிகப்பெரிய ஸ்டார். அவரோட 2 மடங்கு கூட்டத்தை அவர் காட்டினார். ஒரு கூட்டத்தை காட்டினாலே அவரால் ஒய்ஆர்எஸ்க்கு வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பல நிரூபிக்காதவங்க வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணதாட்டு வரலாறு இல்லை. ஆனால் விஜய் மையமாட்டு எவிடன்ஸ் இல்லாமல், டேங்கிபிளாக இந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஊடகத்தில் எல்லாருமே முடிவெடுத்து எல்லாருமே ஒன்றை ஒத்துக்கிட்டா அதில் டிஸ்பியூட்டே இல்லைங்கிற அளவுக்கு பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற நமக்கு தெரியாது. மேலும் தேர்தல் அதாவது ஒவ்வொருத்தரும் கணிப்பு மாறலாம், மதிப்பீடுகள் மாறலாம். தேர்தலில் போய் ஒரு வாக்காளர்கள் வாக்களித்து ஒரு தேர்தல் பொது தேர்தல் நடந்தாதான் ஒருத்தருடைய உண்மை பலம் என்ன வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதைத்தான். ஆனால் அதற்கு முன்பே கூட ஒரு புதிய கட்சி அதற்கு இருக்கக்கூடிய எழுச்சி அப்படின்னு வருகிற போது அதுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கு. நான் அது வந்து உங்களுடைய மதிப்பீடு குறைவா இருக்கலாம், கூட இருக்கலாம். அது முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி தான் அதுக்குள்ள முடிவெடுக்கணும். அவர் குறைவு முடிவெடுத்தா இவங்க பிரிஞ்சு போகலாம். இவங்களும் அவங்களும் ஒரு காமன் பாயிண்ட்ல ஒரு நம்பரை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இணைஞ்சு பயணிப்பாங்க. பட் அதற்கிடையில் அவர் முடிவெடுக்கிறாங்கிறது பேச்சுக்கள், அது எல்லாமே வந்து ஆதாரமற்றது, யூகத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. ஊடகங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையிலே அதை பெருசுப்படுத்தி பண்ணினாங்கிறதா உண்மை. அதோட நோக்கம் பாஜகவை நல்லிஃபை பண்ணக்கூடிய ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம். பாஜகவை வந்து ஓரம் கட்டிட்டு அதிமுக வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லிஃபை பண்றதுன்னா என்ன? அந்த நோக்கம் அன்னைக்கு இருந்திருக்கலாம். பட் எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபித்த பாஜக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறார்.
ஸோ அந்த இடம் தான் நான் சொல்கிறேன். 11.4% வாக்குகளை தாமரையில் நிரூபித்த பாஜக கிட்ட 19.4% ரெட்டேலர் நிரூபித்த எடப்பாடி பழனிசாமி காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன அந்த சீட் ஷேரிங்கிறது பாஜக விழுந்து போயிடுவாங்களா அல்லது நிமிர்ந்து நிற்பாங்களா என்னங்கிறது வந்து வர நாட்களில் தான் தெரியும். ஏற்கனவே நான் இந்த சீட் ஷேரிங்கை பற்றி கடந்த தேர்தலில் இல்லை சார், அசம்பிளியில் எவ்வளோ நின்னாங்க, அதுலேருந்து எவ்வளோ ஒரு 10 சீட் கூட கேட்பாங்களா? அந்த இடம் தான் நீங்கள் விஜய் கூட தான் கூட்டணி போவாங்க, பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டாங்கன்னு டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சவங்க ஏமாந்தாங்க. அதே மாதிரி பாமக அதிமுக தான் கூட்டணி போகணும்னு டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சவங்க ஏமாந்தாங்க. இந்த இடமும் ஒரு கிரே ஏரியாவா வைங்க. நீங்க அப்படி ரெண்டு பேரை ஈர்க்கிற சக்தி ஏடிஎம்கேவை மீறி பிஎம்கேவை இழுக்கிற சக்தி பாஜகவுக்கு இருந்தது. பாஜகவை மீறி அதிக ஓட்டு வாங்கணுன்ற நெருக்கடியும் தொண்டர் பலமும் அதிமுகவுக்கு இருந்தது. பட் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்கல்ல. இப்போ தோத்து போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க. கம்பல்ஷன் அதை நான் மறுக்க வரல. 2 பேருமே தோத்து போனாங்க, 2 பேருக்குமே சீட்டு வரல. கழிஞ்ச முறை சீட்டு அவங்க பிரிஞ்சது காரணம் 12 சீட்டு பாஜக கேட்டாங்க, 6 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு தகுதி இல்லைன்னு எடப்பாடி சொன்னார். ஸோ அவர் டஃப் ஃபார்கெய்னர். அந்த இடத்துக்குள்ளே தான் அவங்க முறிஞ்சு போனாங்க. இப்போ நான் முறிஞ்சு போவாங்க நான் சொல்ல விரும்பல, ஏன்னா முறிஞ்சு போய் நஷ்டத்தை அடைஞ்சிட்டாங்க. அதனால சேர்ந்து நிற்க தான் அவங்க விரும்புவாங்க. பட் சேர்ந்து நிற்கும் போது என்ன டேம்ஸுங்கிறது வந்து முடிவாகல. நீங்கள் சொல்கிறது மாதிரி இவ்வளவு சீட்டு தாங்கிறது ஒன்றும் முடிவாகல. நான் நீங்கள் சொல்கிறது நடக்காதுன்னு சொல்ல விரும்பல. பட் இவங்க ஹார்டாக பார்கெயின் பண்ணி அதை அச்சீவ் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு வந்து டிடிவி அமமுக தெளிவாக பிரச்சாரம் பண்ணுவோன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக தான் இருக்கிறார். எந்த வகையில்னு சொன்னால் அந்த 4 வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொன்ன வழக்கு இன்னும் முடிக்கப்படலை. நான் அதை வந்து டெக்னிக்காலிட்டிஸை நம்பி போகக்கூடியவும் இல்லை. என்றாலும் அந்த இது வந்து முடிக்கப்படலைங்கிறது தான் நான் பார்க்குறேன். சார் ரெட்டையிலாம் இனிமேல் வந்து ஒரு சிக்கலுக்குரிய பிரச்சனையா என்ன? இல்லைங்கிறேன் இவர் தான் கட்சிங்கிறேன். ஆனால் 10.4 19.2ங்கிறது நீங்கள் பாமக விஷயத்தில் டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சது மாதிரியும் விஜய் விஷயத்தில் டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்ச மாதிரி நினைக்கிறீங்கன்னு உங்களை நான் சொல்றேன். இல்ல அது பிஜேபி தெரியும். நீங்க சொல்றதை நான் வந்து எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பிஜேபி கூட சீட்டு கேட்பாங்க, ஒரு 50-60 சீட்டு கேட்பாங்க, அவ்வளோ எளிதா செட்டில் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எளிதா செட்டில் ஆனா அவர் அடுத்தால 2029 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற மாதிரி எப்படி சிபிஎம் வந்து ஆன்டி மோடியை ஆன்டி பிஜேபியை மேக்சிமைஸ் பண்ணுன்னு சொல்றாரோ அதில் மினிமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் 20% வாக்கை கொண்டு வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. இதை கொண்டு வந்துகிட்டு அவர் கொடுக்கக்கூடிய டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை ஏற்றால் 2029 ஒரு காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர். அவருக்கு என்ன சார் கஷ்டம்? இப்போ வந்து டெல்டாவில் கொஞ்சம் கூடுதலாக சீட்டு தர்றாரு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எங்கெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக இருக்கும் அந்த பகுதியில் ஒரு 20 சீட்டு கூட வச்சுக்கோங்க, அப்போ நாகர்கோயிலில் 4 சீட்டை கூட வச்சுக்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அது பிஜேபி அது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா என்ன உங்களுக்கு? அது பிஜேபி சார்பாக சீட் ஷேரிங்கில் இருக்கக்கூடியவங்க எப்படி டஃப்பாக இருக்காங்கிற பொறுத்து இருக்குது. இவர் டஃப்பானவர். இதுவரை எந்த சீட் ஷேரிங்கில் அவர் கீழே விழல எடப்பாடி பழனிசாமி அன்று முதல் இன்று வரை. ஸோ நீங்கள் சீட் ஷேரிங்கில் தான் இதோட நுட்பமே வெளிப்படுன்றீங்க, இதோட சிக்கலே அங்கே தான் வருன்றீங்க. சீட் ஷேரிங்கில் தான் இதில் நுட்பம் இருக்குது. அது டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுக்க முடியாது. இவர் டேக் இட் ஆர் லீவ் இட்னு முடிக்க பார்ப்பார். இன்னொன்று சொல்கிறேன், மற்ற அணிகளும் பாமக வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணியில் 5 சீட்டு தான் ஜெயித்தோம், தனிச்சு 4 சீட்டு ஜெயித்தோம்னு சொல்கிறாரு. இதே பிஎம்கே இப்பவும் 3 சீட்டு தனிச்சு லீட் பண்ணியிருக்கிறாங்க. பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், தர்மபுரி 3லையும் வெரி கம்ஃபர்டபுள் லீட் காட்டியிருக்காங்க. இதே இவங்க வந்து 2019 அதிமுக கூட்டணியில் நிற்கும்போது எங்கேயுமே லீட் பண்ண முடியல, அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திச்சாங்க. தர்மபுரியிலேயே வந்து அவங்க தோத்து போனாங்க, 1-2 சீட்டில் மட்டும் லீட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கும் என்ன சிரமம் இருக்குதுன்னா இருமுனை போட்டிங்கிறது அவங்க எதிர்ப்பு வாக்கு கன்சால்டேட் ஆகுது. 2009 அதிமுக கூட்டணியில் அவ்வளோ தொகுதி இழந்துட்டாங்க, 2019 அவ்வளோ தொகுதியும் இழந்துட்டாங்க. 2021 சேலம் தர்மபுரியில் 4 சீட்டு ஜெயித்தாங்க. அந்த 4 சீட்டு ஜெயித்த எம்எல்ஏக்களையும் கடலில் தூக்கி போட்டுருவான்னு டாக்டர் ராமதாஸ் பேசுகிறான்னா அவங்க பாமகவுக்கு விசுவாசமா இல்லைன்னு அவர் கருதுறாரு. வெளிப்படையாக இருக்குது. நான் இது கேசியத்திலேயோ யூகத்திலேயோ விஜயும் அதிமுகவும் பேசுகிறாங்கன்னு இட்டு கட்டியோ பேசலை. வெளிப்படையாக அந்த கட்சியின் நிறுவனர் பேசுகிற அந்த கருத்தை வச்சு சொல்கிறேன். நாம் கூட்டணி போய் என்னத்தை சாதித்தோம், தனிச்சே 4 வந்தோம்னு சொன்னார்னா அவரும் கூட்டணி அரசியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத உணர்றார். தனிச்சு என்ன சாதிக்க முடியுன்றதை அவங்க ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம்னு போட்டு பார்த்து முடிவு பண்ணிட்டு இனிமே அந்த மாதிரி முயற்சியே செய்ய மாட்டோம், இனிமே கூட்டணி தான் அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷியாம் சாரோட கோணத்தை கேட்டு வந்துடுறேன். ஷியாம் சார், கூட்டணி பலம் அப்படின்றது ஒரு தேர்தலில் முக்கியம். அந்த கூட்டணி பலத்தை விடாமல்
திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அணிக்கு அந்த பலத்தை அப்படியே வச்சிருக்கிறார். அதிமுக அணிக்கு பலம் சேர்க்கிற முயற்சியில் அதிமுக ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் இறங்கி இருக்கு. என்ன பிரச்சனைகளை முன்னிறுத்தி சேர்ப்பாங்க, என்ன நுட்பங்கள் அதில் வெளிப்படும் நினைக்கிறீங்க சார்? இந்த பிரச்சனையே தேர்தல் ஷீட் ஷேரிங்கில் தான் வருன்றாரு. ஆக்சுவலாக ஷீட் ஷேரிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குமா? நீங்கள் சொல்கிறது சரிதான் கூட. சீட் ஷேரிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்காது. என்ன காரணம்னா, அமித்ஷா நாளைக்கு கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் இத்தனை சீட்டு தான் அப்படின்னு சொன்னா அதை இவங்கெல்லாம் மறுத்துருவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட் டிரான்ஸ்ஃபர் அது வந்து உண்மையான பிரச்சனை. சில கூட்டணிகள் ஓடிபி மாதிரி ரொம்ப டெம்பரரி அப்படியே மறைஞ்சிரும். சில கூட்டணிகள் வந்து ஆதார் கார்டு மாதிரி. என்ன சார் ஹைடெக்கா பேசுறீங்களே சார்? திமுக கூட்டணி ஷியாம் சார்ல ஷியாம் சார் உதாரணம்லாம் ஹைடெக்கா இருக்கு. ஓடிபி டு ஆதார் எடுத்து பாருங்க. சூப்பர் சார். ஓடிபி வந்து நம்ம எத்தனை ஓடிபி ரிசீவ் பண்ணிருக்கோம் ஒன்னாவது ஞாபகம் இருக்கா? போன் நம்பரே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆதார் நம்பர் வந்து பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்க முயற்சி செய்வாங்கல்ல. ஆதார் நம்பர் வந்து ஆதாரம். அப்போ பெர்மனண்டான ஒரு கூட்டணி இப்போ திமுக கூட்டணி. இன்றைய தேதிக்கு அது நேச்சுரல் அலையன்ஸா நான் பார்க்கிறேன். இப்போ உதாரணமாக ரெயின்போ அலையன்ஸ், பல கூட்டணிகள், பல கட்சிகள், ஒரு பொது பதாகை, பொது எதிரியை வீழ்த்த வேண்டும், இது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் நாங்க 1967 எங்க காலேஜ் டேஸ்ல பார்த்த விஷயம் தான். அது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தா தான் பலன்கள் கிடைக்கும். அது அப்பவுமே ரிஜெக்டடு. பெரும்பாலும் வந்து மாநில உரிமை தேர்தல் வந்து கலாச்சார யுத்தம். இதுதான் வந்து இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டு தேர்தல் என்பது எனது கருத்து. நீங்க தொடரலாம். இல்லை, அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கவங்க நாட்டு நடப்பை வந்து கவனிக்கணும். எங்களை எதிர்க்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வருடங்களில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கக்கூடிய நேரடியாக மக்களுக்கு பணம் தரக்கூடிய திட்டங்கள்னே பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் வந்துட்டு. அதே மாதிரி கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு தவப்புதல்வன் திட்டம், அதேமாதிரி காலை உணவு. நீங்கள் இன்றைக்கி கல்வியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையும் சரி, காலை உணவு திட்டமும் சரி, ட்ராப் அவுட்ஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கோம். இந்த இளைஞர்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த அரசை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரிக்க மாட்டாங்களா? இப்போ மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டணம் இல்லாத அந்த பேருந்து திட்டம் இருக்குது. எவ்வளவோ பெண்கள் அதனால் பயன்பெற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை திமுக அரசாங்கம் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்துச்சு, ஆனால் எங்களுக்கு எதுவுமே செய்யாத எடப்பாடி பழனிசாமிக்கு போய் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு போய் ஓட்டு போடுவாங்களா? இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கள் காகிதத்தில் வச்சு எழுதலை. நீங்கள் போய் தானே சொல்கிறீங்கன்னு ஒன்றிய அரசிட்ட போய் கேளுங்க. திமுகவை பாராட்ட வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்குது? அவங்க போடக்கூடிய குழுக்களுக்கு என்ன இருக்குது? அவங்க தான் தொழில் வளர்ச்சியில், சுகாதாரத்தில், கல்வியில் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த 4 வருஷத்தில் பெற்றிருக்குங்கிறத அவங்க கொடுக்குற டேட்டாவை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவாலயத்துலேருந்து அந்த டேட்டாவை தயார் பண்ணி கொடுக்கல. நாங்கள் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து ஒரு டேட்டா வருது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு அதை கொடுக்கிறது. அதன்படி இத்தனைக்கும் அரசியல் ரீதியாக எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அதற்கு கீழே இருக்கக்கூடிய குழுக்கள் தான் இதை கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப போகிற போக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா பதிலுக்கு நாங்கள் கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன பண்ணீங்கன்னு உங்களை கேட்குறதுக்கு. இன்றைக்கி வந்து எத்தனை திட்டங்கள், எவ்வளோ ஸ்கீம்ஸு நாங்கள் டெய்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறோம். அல்லது அரசினுடைய திட்டங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகளில் கட்டுரைகள் வெளியிடுவோம். நீங்கள் ஆதாரப்பூர்வமாக மறுங்களேன். இல்லை, இந்த திட்டத்தை வந்து திமுக வந்து செயல்படுத்தலை, இதில் பயனாளிகள் யாருமே இல்லை, இது போய் மக்களுக்கு சேரலன்னு நீங்கள் ஒரு அறிக்கையை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை கொடுக்க சொல்லுங்கள், பதில் சொல்கிறோம். அதாவது இல்லம் தேடி வந்து மருத்துவம், வீட்டுக்கே போய் மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தோம். எவ்வளவோ பேர் அதனால் பயன்படுறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பெருமளவுக்கு இன்றைக்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆதாரபூர்வமாக மறுங்க சார். நாங்கள் சொல்கிறோம்ல இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு. ஒரு ஸ்கீமையாவது நீங்கள் திட்டவட்டமாக இது வரைக்கும் இந்த ஸ்கீமே நடக்கலை, இது பேப்பரில் தான் இருக்குது, இது சட்டசபையில் அறிவித்தாங்க, அதுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு ஒரு ஸ்கீமை சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்துட்டு ஏன் உங்களால் சொல்ல முடியல?
அதுக்கு மேலே பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டுகள் தான் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் செஞ்ச எல்லாத்தையும் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், மக்கள் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு நன்றாக தெரியும், ஏனென்றால் அவர்கள் தான் பயனாளிகள். இன்னொன்று நான் சொல்கிறேன் சார், திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்து இந்த கூட்டணிக்கும் சரி இந்த ஆட்சிக்கும் சரி ஒரு மொமெண்டம் இருக்கிறது. அதாவது இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற ஒரு மொமெண்டம் இருக்கிறது. இந்த ஆட்சி நமக்காக இருக்கிறது. பல்வேறு செக்ஷன்ஸ், ஒரு தரப்புக்கு இல்லை, இந்த சமூகத்தின் பல்வேறு செக்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளூராட்சி அமைப்புகளில் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் உள்ளூராட்சி பிரதிநிதிகளாக மாற்றுத்திறனாளிகள் வரப்போகிறாங்க. ரெவல்யூஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கவர்னர் விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொன்னேன். நாங்கள் செய்த எதையாவது ஒன்றை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நான் கேட்குறது அதுதான். வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அண்ணா அந்த பல்கலைக்கழக மாணவியை பற்றி பேசுனீங்க. 6 மணி நேரத்தில் வந்து குற்றவாளி கைது செய்யப்பட்டு அன்றைக்கி வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். உங்கள் ஆட்சி நடந்த குற்றங்களில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குற்றம் செய்தவர்கள் எங்கே உங்களை அரெஸ்ட் பண்ணிங்களா? நீங்கள் இது வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் ஆட்சியில் தான் நடந்துச்சது. பொள்ளாச்சி வழக்கில் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறலை. இந்த அரசு எவ்வளவு செம்மையாக இந்த வழக்கை நடத்தி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படி பார்க்குறப்போ நீங்கள் வந்து போகிற போக்கில் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொன்னதையே தான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆதாரப்பூர்வமாக மறுங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் படி எதுவும் நடக்கலை, இந்த புள்ளி விவரம் தப்பு, எங்ககிட்ட உண்மையான புள்ளி விவரம் இருக்குது, ஒன்றிய அரசு சொன்னது புள்ளி விவரம் தப்பு, இதுதான் புள்ளி விவரம். 9.6% வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்படலை. 9.6% வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதற்கேற்ற வேலைவாய்ப்பு இங்கே உருவாயிருக்குன்னு அர்த்தம். நம்ம பொருளாதாரத்தினுடைய குறைந்தபட்ச அடிப்படைகளாவது புரிந்து கொள்ள வேண்டும். மக்களிடம் பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் இதற்கு. இதுதான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. நீங்கள் எதுவுமே இல்லாமல் இல்லைன்னு சொன்னால் உங்கள் கூட்டணியை மக்கள் எப்படி நம்ப மாட்டாங்களோ அதே மாதிரி உங்களுடைய விமர்சனங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு நம்பகத்தன்மையோடு பேசுங்க சார். ஓகே, திரு சீனிவாஸ். அதாவது சமூக நல திட்டங்களை பொறுத்தவரையும் திமுக கவர்மெண்ட்டு எடப்பாடியாரோட தலைமையிலான அரசு இது ரெண்டையும் கம்பாரிசன் பண்ணால் நிறைய திட்டங்களை அதிமுகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மருத்துவ பயன்பாடாக இருக்கட்டும், மருத்துவங்களாக இருக்கட்டும், அடுத்து கட்டமைப்புகள் மாணவர்களுக்கு மடிக்கணினியாக இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து அவங்களும் நிறைய அதிமுகவுடைய அரசு செஞ்சுருக்குது. நீங்கள் 500க்கு மேலே வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க திமுக. அப்போ அந்த வாக்குறுதிகளில் சொன்ன வாக்குறுதிகள், கல்வி கடன் நிறைவேற்றிட்டீங்களா? அப்போ இது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகள், பெண்களுக்கு அந்த கேஸ் மானியம் கொடுத்தாச்சா? இப்போ எவ்வளவோ வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இன்றைக்கு திமுக அரசால் இருக்குது. அதாவது ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இதுதான் எங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைன்றதை மக்கள் ரசிக்கலை. அது அதிமுக மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கலேன்னு ஒரு தவறான தகவலை சொல்கிறீங்க. 2019 ஜூன் 26 மேகதாதுக்கும் பல்வேறு கட்டங்களில் மத்திய அரசினுடைய இணக்கமாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து இருக்குது. 4 ஆண்டு அதிமுக எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் என்னென்ன மாநில உரிமைகளுக்கு சவாலாக இருந்ததோ அந்த சவாலெல்லாம் சமாளித்து தான் அரசாங்கம் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பொருளாதாரம் பெருகிருச்சு, பணப்பெருக்கம் எல்லாம் பெருகிருச்சு. ஒரே ஒரு சந்தேகம் காரணம் ஐயா, ஒரே ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரே ஒரு சந்தேகம். நீட்டுக்கு விலக்கு கோரி உங்கள் அரசாங்கம் நிறைவேற்றி அனுப்பிய பில்லை வந்து அன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அந்த நிராகரித்த விஷயத்தை நீங்கள் 2 வருஷம் மறைச்சி வச்சுருந்தீங்க. கோர்ட்டில் வேற ஒரு கேஸ் வந்தப்போ தான் அந்த உண்மை வெளியே வருது. 2வது அன்றைக்கி அத்துமீறி ஆளுநர் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பணிகளை மேற்கொண்டப்போ திமுக போராட்டம் நடந்துச்சு. ஆளுநருக்கு அந்த உரிமை இல்லைன்னு நீங்கள் சைலண்டாக இருந்தீங்க. அப்போது நீங்கள் மாநில உரிமைகளுக்காக போராடினீங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த உதய் மின் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாரா இல்லையா? அவங்களுடைய நிர்பந்தத்துக்காக. நீங்கள் வந்து எப்படி சார் உங்கள் வரலாற்று நீங்களே எந்த அடிப்படையில் கையெழுத்து போட்டாங்க? இல்லை உதய் மின் திட்டத்தில் எந்த அடிப்படையில் கையெழுத்து போட்டாங்க? ஒரு சாதாரண வரக்கூடாது, அவனோட பயன்படுத்துகிற இல்லைங்க 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கறது தடை செய்யக்கூடாது, எந்த காலத்திலையும் விலைவாசி மின் கட்டணத்தில் ஏற்றக்கூடாதுன்ற பல்வேறு நிபந்தனைகளோட தான் கையெழுத்து போட்டுருக்காங்க. உயர்த்தாவிட்டால் இல்ல நீங்க நல்ல தரவுகளை பாருங்க ஐயா, நல்ல தரவுகளை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னைக்கு உதய் மின் இல்ல நீங்க நல்ல படிப்பாளி தான, கட்டண சிறந்த கவிஞர், அதெல்லாம் மாற்று ஒன்றிய அரசு நிர்பந்திக்குது. ஒன்றிய அரசு இவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கணும்னு நிர்பந்திக்கிறாங்க. பாருங்க இங்க பத்திரிகைகள்ல வந்து செய்திகளை பாருங்க. எத்தனை பிரச்சனை. அப்ப ஜெயலலிதா எந்த அடிப்படையில எழுத்தாங்க? எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பழைய விஷயத்தை பேச போர் அடிக்குது சார். ஜெயலலிதா எந்த அடிப்படையில எழுத்தாங்க?
அப்போ ஜெயலலிதாவுக்கு தெரியாத ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சுதா? ஓகே, இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரத்துக்கு வருவோம் சார். ரவீந்திரன் துரைசாமி சார், நிபந்தனைகள் என்ன இருந்தாலும் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதிமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. திமுக ஆட்சி அதுல பின்வாங்கி இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு ஒரு நல்லாட்சி நல்லாட்சின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டா அது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, தேர்தல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல தனியா ஒரு தேர்தல் மட்டும்தான் சார் இண்டிகேஷன். 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல், இது எல்லாத்தையும் ஏன் ஆட்சி ஆண்டி இன்கம்பன்சி சொன்னாங்க? அது ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கல? ஏன் மக்கள்? ஏன்னா இந்த அரசை மக்கள் ஆதரிக்கிறார்கள், இந்த அரசு எங்க பக்கம் இருக்குன்னு நம்புறாங்க. உங்களை மக்கள் நம்பல, அதான் விஷயம். ஓகே, திமுக கட்டுத்தொகையே போயிருக்கு சார். வரலாறு மாத்தி பேசாதீங்க சார். ஓகே ஓகே, இதே உங்க நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். அணிகள் சேர்க்க ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது, ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு காரணின்னா அதனுடைய பேசு பொருள், எடுக்கிற இஷ்யூ, இந்த ரெண்டும் தான் ஒரு முக்கியமான ஒன்று. இதில் ஒரு இன்னைக்கு தேதியில் அணிகள் சேர்க்கை பற்றி அதிகம் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுனாலே தமிழ்நாட்டில் ஒரு உள்கட்சி ஸ்பிளிட் இல்லாமல் அல்லது ஒரு கூட்டணி ஷிஃப்ட் இல்லாமல் நடந்தது 1967 நடந்த 6% வாக்கு தான் மேக்சிமம். 46% காமராஜ் தலைமைக்கு இருந்தது. இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, மக்கள் தலைமை எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர், அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்ததுனால இங்கே நடந்த ஒரு ஆன்டி சோஷியல் நெகட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து வந்தது 6% வாக்குகள் தான். இதுதான் மேக்சிமம். அந்த மாதிரி ஒப்பிடக்கூடிய அளவுக்கு டிஎம்கேக்கு ப்ரோ இன்கம்பன்சி அவங்க கிளைம் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் ஆன்டி இன்கம்பன்சி கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஹெவியாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே திமுக அரசுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு முந்தைய காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு இமேஜ் தான் அவருக்கு இருக்குங்கிறதும் உண்மை. இதை தாண்டி என்னோட பார்வையில் திமுக தோற்கடிக்கணும்னா 1 to 1 எல்லாருமே ஒன்றிணைஞ்சாதான், ஒரு அர்த்தமெட்டிக் வந்தால் தான் முடியுங்கிறது நம்மளோட பார்வை. அது இன்னைக்கு ரூல் அவுட் பண்ண முடியுமா? அது இன்னைக்கு அது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. குறிப்பாக நீங்கள் 8% வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சி இண்டோ பாக் வாரிலே சிந்து நதி நீரை தடுத்தது தப்பு, நீ தண்ணியை தடுப்ப காற்றை தடுத்துருவியான்னு கேட்குறாப்புல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறாப்புல. இது எனக்கு உடன்பாடாக இல்லையாங்கிறது வேற. அந்த கருத்தை தான் அவங்க முன்னெடுத்து அரசியல் பண்ணுறாங்க. அப்படி அவங்க அரசியல் பண்ணும்போது வக்ஃப் போர்டில் நீங்கள் நான் முஸ்லீம்ஸை போடும்போது திருப்பதி தேவஸ்தானத்திலையும் இந்து சேரிட்டி என்டோமெண்ட்லையும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை போடுவீங்களான்னு கேட்கும்போது அவங்க பிஜேபிக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 23% வாக்குகளும் இவங்க நிலைப்பாட்டில் இந்தியா கூட்டணி வேண்டாம் என்டிஏ வேண்டான்னு எடுத்த வாக்கு, அந்த வாக்கில் தங்களுக்கு ஒரு ஷேர் வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வளர்ச்சிக்கு எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றினது, எடப்பாடி இன்கன்சிஸ்டண்டாக இருக்கும்போது நாங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்கங்கிறது அவங்க பேச்சுகள் செயல் எல்லாத்திலுமே தெளிவுபடுது. அப்படி இருக்கும்போது 1 to 1 வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. உங்கள் நிறைவு பார்வையோடு நிறைவு செஞ்சிடலாம். அதாவதுங்க, மக்கள் வந்து எப்படிப்பட்ட தலைவர்களை எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னெடுக்கும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய தலைவர்களாக இருக்கணும். மக்களது இஷ்யூஸ்ன்னு வரும் பொழுது அதுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மக்களுக்கு ஒரு ஆபத்து நேரும் பொழுது அது உடனடியாக தலையிட்டு அது தீர்த்து வைக்கக்கூடிய தலைவராக இருக்கணும். இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு கேரக்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனை வந்தாலும் காது கொடுத்து கேட்குறாரு. மக்கள்கிட்டருந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வந்துச்சுனாலும் அதை வந்து இம்மிடியேட்டாக அதுக்கு வந்து காது கொடுத்து அதை நிறைவேற்றி வைக்கிறார். கேட்காத திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறார். மக்கள் இதுவரைக்கும் கேட்காத திட்டங்கள், சொல்லாத திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாரு. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தில் கிட்டத்தட்ட 39 லட்சம் பேருக்கு வந்து ட்ரைனிங் நடக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். நீங்கள் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஆயில் அண்ட் கேஸு, ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், இப்படி பல்வேறு இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லைவாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்ட 39 லட்சம் பேருடைய வருமானம், அவங்க வந்து என்ட்ரி ஜாபுக்கு மார்க்கெட்டுக்கு உள்ளே போனாங்கன்னா அவங்க வந்து நார்மலாக வாங்கக்கூடிய சம்பளத்தை விட கண்டிப்பாக 2 times அதிகமாக வாங்குவாங்க. அப்போ இந்த 40 லட்சம் பேருக்கு
40 லட்சம் × 4 நானாங்க 16 1,60,00,000 பேர் ஃபேமிலி பயன்பெறுதா இல்லையா? இந்த திட்டத்தை வந்து யாரும் கேட்டு கொடுத்தாரா முதல்வர்? இல்லை. இன்னொன்று எடுத்துக்கோங்க, நீங்கள் நார்மலாக இந்த கிராமத்தில் போனீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டோர் SC STயினுடைய விடுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். தண்ணி வராது, கன்றாவியாக இருக்கும், ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீங்கள் இப்போ போய் நீங்கள் பாருங்கள் SC ST விடுதிகள், அதாவது மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதிகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டியினுடைய விடுதிகள் மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாணவர்களை இவர்கள் கேட்டு செஞ்சாரா முதல்வர்? இல்லையே, கேட்காம செஞ்சார். அதை அடுத்து IAS IPS படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் முதல்வர் திட்டத்தில் 50 பேர் இன்றைக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நார்மலாக அந்த IAS IPS படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இந்த பசங்களாக ஒரு பேஷனை எடுத்து படிப்பான், 2 வருஷம் 3 வருஷம் படித்து அவனுக்கு சம்பளம் இல்லாமல் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டான்னா வெறுத்து போய் அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்கணும். இன்றைக்கி ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் 7,500 ரூபா, அடுத்து மெயின்ஸுக்கு போனால் 25,000 ரூபா. இதை இப்படி வந்து அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஊக்கத்தொகையை கொடுத்து நீ IAS முடி என்று ஒரு அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலையும் நூலகத்தை உருவாக்கியிருக்கார். கலைஞர் நூலகம், அண்ணா நூலகம், பெரியார் நூலகம், இப்படி ஒரு நூலகத்தை உருவாக்கி இந்த மாணவர்கள் படிப்பதற்கேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த மாணவர்கள், இளைஞர்கள் இந்த முதல்வர் எதிர்பார்ப்பார்களா? இது எதுவுமே செய்யாத எடப்பாடி அவர்களை வந்து எதிர்பார்ப்பாங்களா? உண்டு. அடுத்து நீங்கள் எடுத்துங்க, எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு அந்த நம்பிக்கையை நாங்கள் 24லையும் கூட்டணி கிடையாது, 26லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி வாக்கெடுத்து வந்தவர் இன்றைக்கு வந்து டக்குன்னு போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் எதுக்குமே வந்து இவர் நம்பிக்கை, இவருடைய வார்த்தையில் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இல்லை, நம்பகத்தன்மை இல்லை என்று வந்து சிறுபான்மை மக்களும் சரி, தலித் மக்களும் சரி, இவர்கள் வந்து எந்த விதத்தில் எடப்பாடியை நம்புவாங்க? அப்போ ஒரு தலைவருக்குரிய பண்பு நலன்கள் அப்படின்னா, தலைவனை நம்ம யாருன்னு தலைவன் போற்றோமோ அந்த தலைவன் வந்து நம்ம உயர்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கணும், நமக்காக போராடக்கூடியவராக இருக்கணும், நம் உரிமை குரலை ஒழிப்பவராக இருக்கணும், மாநில சுயாட்சிக்கு போராடக்கூடியவராக இருக்கணும், ஒரு சித்தாந்த ரீதியாக வந்து ஃபைட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். இந்த சித்தாந்தமாக இது எனக்கு தெரியாது, யாரோ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறவராக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து பார்க்கக்கூடியவர்களாகத்தான் தமிழக மக்கள் இருப்பார்களே ஒழிய. அப்போ இந்த 2 கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள். விடாப்பிடியாக நாங்கள் வந்து யாரையும் சேர்க்க மாட்டோம், நீக்கப்பட்டவர்கள் தான் என்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பக்கம் பின்னால் அதிமுக தொண்டர்கள் போவார்களா? பிஜேபியை வேணாம்னு ஓட்டு போட்ட 20% அதிமுக வாக்கு இன்றைக்கி பிஜேபியோட கொண்டு போய் சேர்ந்த பிறகு அந்த வாக்கு எப்படி ஏடிஎம்கேக்கு போகும்? அப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் ஏடிஎம்கே, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர் ஃபார் டிஎம்கே. ஓகே, நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.